ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் தந்ததுக்காக பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் கொடுக்கும்போதாக இருக்கட்டும், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய கண்ணை வலிக்கிற அளவுக்கு சிரித்த ஒரு மூமெண்ட். நான் என் மனசில் என்ன தோடுதோ அதை பேசுவேனோ அந்த மூமெண்ட் திரும்பவும் கிடைச்ச ஒரு நாள். ஸோ அது என்ன ஏது அப்படின்ட்டு வீடியோவை போக போக சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரீ டைமில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ இது வெள்ளிக்கிழமை எடுத்த கிளிக்கு. ஸோ சாமி கும்பிடும்போது எடுத்த கிளிக்கு. ஸோ அன்னைக்கு கார்டனில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ விளக்கு பொருத்தி வழக்கம் போல் என்னோடய வைபை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சனிக்கிழமையெல்லாம் நான் பெருசாக கிளிக்ஸ் எதுவுமே எடுக்கலை. சண்டே சண்டே எப்போ வரும் அப்படின்ட்டு சனிக்கிழமை நைட்லாம் தூக்கம் இல்லை. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸுக்கு மேரேஜ். ஒருத்தங்களுக்கு உண்ணங்குளம், இன்னொருத்தங்களுக்கு எடுப்பு. ஸோ 2 பேருமே லவ் கம் அரேஞ்ச் மேரேஜு. ஸோ ரொம்ப நாள் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட 10 இயர்ஸுக்கு மேலேயே இருக்கும். லவ் பண்ணி அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இப்போ வீட்டில் ஓகே பண்ணி அரேஞ்ச்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வீடியோவில் போக போக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ சனிக்கிழமை நான் கிளிக்ஸ் எதுவும் எடுக்கலை. பட் இது வெள்ளிக்கிழமை ஈவினிங். இப்போ தான் ஒரு 2 வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற சீடு எல்லாமே ஊனி வச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஊனி வச்சுருக்கிறேன். கடலை, அப்புறமா மக்காச்சோளம், இது எல்லாமே ஊனி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது அந்த கைக்கலவாரி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கொத்திட்டு அதுக்குள்ளே சீடை போட்டு மூடி வச்சுருக்கேன். இங்கே எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 3 நாளில் இல்லை 2 நாள்லேயே நல்லா க்ரோ ஆகி வந்துடும். பார்க்கலாம், நான் உங்களுக்கு இந்த வீடியோலையுமே அப்டேட் கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, இந்த கிர்னி பழம், வாட்டர் மெலன், அது எல்லாமே க்ரோ ஆயிடுச்சு. அது எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி அது முளைச்சி நல்லா வருதுண்டு. ஸோ அது எல்லாமே க்ரோ ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி கடலையும் மக்காச்சோளம் சீடுமே போட்டிருந்தேன். ஸோ அது இன்னும் எப்படியும் க்ரோ ஆயிரும், போக போக பார்க்கலாம். அப்புறம் வாழைப்பழமுமே நல்லா காய்ச்சி கிடந்திருக்கு. வாழை இலைக்குள்ளே ஒளிஞ்சு இருந்த மாதிரி இருந்திருக்கு, பார்க்கவே இல்லை. இலைய அந்த காய் பழம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வெடிச்சு இருந்தது. நிறைய குருவிகள்லாம் சாப்பிட்ருக்கு. ஸோ இது சண்டே ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். 2 பேர் வீட்டுக்கு போகணும், ப்ளஸ் ஹஸ்பண்ட் சைடும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அங்கேயுமே போகணும். ஸோ நல்ல ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபாக போட்டுட்டு நல்ல ஒரு க்ளோ லுக்கில், பிரைட் லுக்கில் போகலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஜிம்கி போட்டுப்பேன். அண்டு ஹேர் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ராக் மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிள் ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் டோனர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் கூடயே ஐ க்ரீமும் அப்ளை பண்ணிக்கணும். ரெண்டுமே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசாஜ் கொடுத்துட்டு கண்டிப்பாக 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அது நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபவுண்டேஷனோ பவுடரோ அப்ளை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த பவுடரோ மிங்கிள் ஆகி திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு மேக்கப் லுக் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அதே சமயம் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. மாய்ஸ்சரைஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளோட க்ளோ ஃபவுண்டேஷன், ஸோ அதுவும் அதுக்கப்புறம் மேக்கப் ப்ரோ ப்ரைமர், அது நல்ல ஒரு க்ளோ லுக் கொடுக்கும். இந்த ரெண்டையுமே ஈக்குவலாக ஒரு ட்ராப் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபேஸில் அங்கங்கே வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்பாஞ்சோ இல்லை பிளெண்டரோ வச்சு இல்லை ப்ரெஷ்ஷோ வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக ஃபேஸில் நல்லா ஈவனாக, அதே மாதிரி அதிகமாக ப்ராடக்ட் எடுக்காமல் நல்லா மைல்டாக நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன்.
அதுக்கு முன்னாடி லிப்புக்கு வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டே வேணாம். பட் வந்து நான் லிப்ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் டார்க்காகவே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கிற லிப்ஸ்டிக்கே வந்து லாங் ஸ்டே இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் நான் வந்து லிப் லைனர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி கண்ணுக்கு வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். அதையுமே மேலேயும் கீழேயும் போட்டுட்டு அண்ட் மஸ்காராவும் போட்டுக்கிறேன். ஐக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும். அதுக்கப்புறம் ஐ ஷேடோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு ஃபைனலாக நான் வந்து டேக்கம் பவுடர் வந்து அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். என்னோடய லுக் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஓட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் பேசுகிறதுக்காகவே சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஹாஸ்டல் ரூமில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவோம். ஒரு வேர்டுக்கு ஒரு கீவேர்டு உண்டு. லைக் அந்த வேர்டு மீன்ஸ் நாங்கள் நார்மலாக அப்படி தான் பேசிப்போம். ஸோ அதை வந்து மற்றவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அது கோவத்தை உண்டு பண்ணலாம், இல்லை இரிட்டேட் ஆகலாம், இல்லை சிரிப்பு வராது. ஆனால் எங்கள் ரூம்மேட்டில் ஒரு பார்க்குறக்கு குட்டி ரூம் தான், ஆனால் அதில் 20 பேருக்கு உள்ள இருப்போம். எல்லாருமே வந்து எங்கள் ரூமில் வந்து இருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் வந்து எங்கள் கூட செட் ஆகுறவங்க வந்து எங்கக்கிட்ட வந்து இருந்துப்பாங்க. எப்படின்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்பீச் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஃபன்னியான ஒரு ஆன்சர் தான் நான் பண்ணுவேன். எந்த கொஸ்டினாக இருந்தாலுமே ஃபன்னியான ஆன்சர் பண்ணிவிட்டு அதனால சிரிப்பு வரும். ஆனால் அதே ஆன்சரை மற்றவங்கக்கிட்டேயோ இல்லை மற்ற ரூம்மேட்ஸ்கிட்டேயோ பண்ணினேன் அப்படின்னா ஒரு சில பேர்கிட்ட அந்த ரியாக்ஷன் இருக்காது. மேபி அவங்க வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்களா இருக்கும். பட் எங்கள் ரூமில் இருக்கிறவங்க அதை லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நான் வந்து அந்த மூமெண்ட்லாம் உண்மையாகவே வந்து நேரில் பார்க்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சது. லைக் இப்போ என்னென்னா, நம்ம ஹாஸ்டலில் ஒன்றாவே இருப்போம். டெய்லி அவங்களோட ஃபேஸை பார்ப்போம். நம்ம ரூம்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸை டெய்லி பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒரு பாண்டிங் வந்து இன்னும் க்ளோஸாக இருக்கும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் வந்து இன்னும் க்ளோஸாக இருக்கும். அவங்க ஃபேஸை பார்த்தே வந்து லைட்டாக டல்லாக இருந்தால் கூட என்னாச்சு டல்லாக இருக்க, ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒளிவும் மறைவும் மேக்ஸிமம் இருக்காது. ஒரு 10% அவங்களுக்குன்னு பர்ஸ்னல் இருக்கும்ல, அந்த பர்ஸ்னல் இருக்கும். பட் 90% நான்லாம் வந்து 100% ஓப்பன் டைப்பு. எனக்குன்னு பர்சனலாக எதுவுமே இருந்ததில்ல. எல்லாமே எங்கள் ரூம்மேட்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரவுண்டாக உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், இது நடக்கு அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை இந்த மூமெண்ட் நடந்தது அதை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களும் வந்து ஷேர் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிட்டு இருப்போங்க. காலேஜ் எப்போ முடியும், ஹோம்ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் 2வது. நாங்கள் உட்காந்து பேசுனா தான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு திருப்தியே இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே இப்போ பேசும்போது கூட அப்படி ஃபீல் பண்ணுறேன் நான். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி தான் போய்க்கிட்டே இருந்தது. அந்த ஃபீல் வந்து நம்ம பார்ப்போம்ல, நேரில் பார்த்து பேசும்போது அந்த ஃபீல் வந்து எனக்கு சண்டே கிடச்சிது. இவ்வளோ நாள் வந்து நாங்கள் காண்டாக்டில் தான் இருந்தோம். ஆனால் வந்து நம்ம பேசும்போது அந்த ஒரு க்ளோஸ் பாண்டிங், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தோமான்றது ஃபீல் பண்ண முடியலை, என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும். பட் வந்து நேரில் பார்த்து பேசி சிரிக்கும்போது அந்த ஃபீல் அப்படியே கிடச்சிது. சில பேருக்கு கல்யாணம் ஆகலை, இனி கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு, சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களையும் பார்த்துட்டு அவங்க குழந்தைங்கள்லாம் கொஞ்சிட்டு, அதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை சண்டே எங்கேயாவது நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா பெருசாக இப்போ பண்ணுற மேக்கப்லாம் அப்போ தெரியாது. ஆனால் ஓரளவு மேக்கப் பண்ணுவோம். அதில் மேக்ஸிமம் இருக்கிறது என்னென்னா, டேக்கம் பவுடர் யூஸ் பண்ணுவோம், ஐலைனர் யூஸ் பண்ணுவோம், லிப்ஸ்டிக் இல்லை லிப் பாம் போடுவோம், அப்புறம் ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதுக்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆக்குவோம். முக்கியமாக வெளியே எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னு கிடையாது, காலேஜுக்கு போனாலும் சரி, காலேஜ் கிளம்புற டைமும் சரி, மற்ற நேரமும் சரி, கண்டிப்பாக அவ்வளோ நேரம் கிளம்புவோம். இடையில வந்து சாப்பிட்றது, பேசுகிறது அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பெருசாக அதில் கிளம்புவோமா, ரெடி ஆகுவோமா, க்ரூம் பண்ணுவோமா அப்படின்னா அது கிடையாது. பட் பர்ஃபெக்டாக போவோம். அதே மாதிரி நிறைய அவுட்டிங் போயிருக்கோம். ஆனால்
நாங்கள் கேர்ள்ஸாக தான் வெளியே போயிருக்கோம். எந்த ஜென்ஸாக இருக்கட்டும், லேடீஸாக இருக்கட்டும், எங்களோட ஒரு லிமிட்டை தாண்டி அவங்கள உள்ளே வர விட்டதும் இல்லை. நாங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனதும் கிடையாது. அந்த விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம். வீட்டிலேருந்து நம்மளுக்கு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்க விடுறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு பாண்டிங்கில் இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தோம். அதே மாதிரி அந்த லிமிட்டை தாண்டாமல் நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னியை நல்லபடியாக முடித்தோம். இப்போது பிள்ளைங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ என்னோட ரூம்மேட்ஸ் சில பேர் படிச்சிட்ருக்காங்க, சில பேர் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது எல்லாமே ஒரு மூமெண்ட் தான். ஒரு ஸ்டேஜுமே வந்து ஒரு மூமெண்ட் தான். ஸோ 10th வரைக்கும் படித்தது, அண்ட் தென் 11th 12th வரைக்கும் ஒரு ஹாஸ்டலில் படித்தது, அப்புறம் காலேஜ் 5 இயர்ஸாக நாகர்கோயிலில் படித்தது, எல்லாமே வந்து ஒரு மூமெண்ட் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட கால் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், திடீர்னு எப்படியாவது நம்பர் கிடச்சிருக்கும், கால் அட்டன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நேரில் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கிது. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேரில் பார்க்குறதோ, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் காண்டாக்டே இல்லாமல் அவங்களோட காண்டாக்ட் வந்து கிடச்சா உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு 11th 12th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு இசக்கியம்மாள் அவள் பேர். அவளுக்கு வந்து சாத்தான்குளம் ஊர். ஸோ அவளுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அவங்களோட பெரியம்மா தான் வளர்த்துட்டு வராங்க. அவங்க தான் வந்து ஹாஸ்டல்லையுமே வந்து பார்ப்பாங்க. பட் இப்போ வந்து அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, என்ன சுச்சுவேஷனில் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இல்லை, யாருக்குமே தெரியலை. இடையில வந்து அவள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா அப்படின்றது மட்டும் தெரிய வந்தது. அவளுக்கு என்ன ஃபோன் இருக்கா, இல்லை அவளோட காண்டாக்ட் என்ன ஏது அப்படின்னுட்டு தெரியவே இல்லை. ஏன்னா நாங்கள் படிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாருக்குமே ஒன்று அப்பா இருக்கும், இல்லை அம்மா இருக்கும். 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துட்ருப்பாங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் அவளுக்கு தான் வந்து அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. அவங்க பெரியம்மா வளர்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து அவள் மேலே இன்னும் ஒரு கேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவள் எங்கே இருக்கா அப்படின்றது வந்து சத்தியமாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அவள் வந்து காண்டாக்டில் வந்தா அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னுமுமே வந்து அவங்களோட லைஃப் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். பட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லைஃபே முடிஞ்ச மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது எல்லாமே நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்கேன். பட் கடவுள் வந்து அதை விட பெட்டராக வந்து இன்னும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கலாம். என்ன ஹாப்பியான மூமெண்ட்னா, சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சண்டே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ரூம்மேட்ஸ் நிறைய பேரை பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. இன்னும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்குது. அது வீடியோவோட எண்டில் இருக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா உணவில், அப்புறம் இந்த மாதிரி கிராசரிஸ் ஐட்டத்தில் வந்து நிறைய கலப்படம் இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்னுட்டு. அதை யாரால் முடியும்னா, கண்டிப்பாக உமன்ஸால் மட்டும்தான் அதை கம்மி பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் அது கெடுதல் வந்து ஸ்டார்ட்டும் ஆகுது. ஸோ அதை நம்ம தான் வந்து ஸ்டாப்பும் பண்ணணும். எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஜீரகத்தில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கணுன்ட்டு அந்த உட்டன் பவுடர் வந்து மரத்துகள்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. பெருஞ்சீரகம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதை கையில் கொஞ்சம் ரப் பண்ணி பார்த்து நுணுக்கி பார்க்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தா கூட அந்த க்ரீன் கலர் வந்து உங்கள் கையில் வந்து வரும். ஸோ அதை கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் பிரியாணி பொடி, சாம்பார் பொடி, சில்லி சிக்கன் இந்த மாதிரி பொடிகள் பாக்கெட்டாகவோ ரெடிமேடாகவோ வாங்காமல் நீங்களே எல்லாமே ராவாக வாங்கி நம்மளே ரெடி பண்ணோம் அப்படின்னா, அதுலேயுமே நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், கலருக்காக இருக்கும், டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே கெடுதல் தானே. ஸோ நம்ம மேக்ஸிமம் வத்தல், கொத்தமல்லி, ஜீரகம் இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ நம்ம மேக்ஸிமம் கெமிக்கலை குறைச்சிடலாம்.
அப்புறம் வெஜிடபிள், ஃப்ரூட் இதுலேயுமே வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் இந்த மாதிரியும் வருது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு பக்கெட்டு, பாட்டில்ஸு, கவர்ஸு, பேக்ஸு இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் கூட மண்ணை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நிறைய பிளான்ட்ஸு கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குட்டி குட்டி விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். லைக் இப்போ கொத்தமல்லி கூட உண்மையான கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக அந்த கொத்தமல்லி இல்லை, வேறு ஏதோ ஹைப்ரிட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து நம்ம நல்லாவே பாதுகாப்பாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பானிபூரி, காளான், மஷ்ரூம் அது இதுன்ட்டு. அதை எப்போயாவது ஒரு தடவை தான் சாப்பிட்றோம். எப்போயாதுன்னு அடிக்கடி சாப்பிட்டு அது நம்ம பாடிக்குள்ளே போய் அதுவும் ஸ்டோர் ஆகி கெமிக்கலாக தான் ஆகுது. அதனால் மேக்ஸிமம் வெளியே போகிறோம் அப்படின்னா ஜூஸோ ஏதோ எடுத்துகிட்டு போட்டு கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வந்த பின்னாடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது வீட்டிலேயே போட்டு சாப்பிட்டுக்கலான்னு வைங்களேன். ஸோ அதுலேயுமே வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது கலரு, அஜினமோட்டோ இதில் இருந்துமே நம்ம ப்ரிவென்ட்டாக இருந்துக்கலாம். இன்னொன்று, யார் வீட்டிலலாம் வந்து மினரல் வாட்டர், அந்த அக்வாகார்டு வாட்டர் இந்த மாதிரி இருக்குது, கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே வந்து அதில் தண்ணியில் வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. நல்ல பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சில சத்துக்கள் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ வந்து மினரல் வாட்டர் இல்லை வந்து அக்வார்டு வாட்டர் அப்படின்னுட்டு நம்ம எடுக்கிறோம். அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சிருது. தண்ணியில் கெட்ட கிருமிகள் அழியுது அப்படின்னா நல்ல கிருமிகளுமே சேர்த்தே அழிஞ்சிரும். ஸோ தண்ணி கூட இப்போ நம்ம வந்து சுத்தமாக வந்து குடிக்கிறோமா, அதோட சத்துக்களோடு குடிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் தண்ணி, வெஜிடபிள்ஸில் ப்ரிசர்வேட்டிவ், ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இருக்குது. கலர் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா உணவு பழக்க வழக்கங்கத்தில் இருந்தால். ஸோ அதை வந்து உமன்ஸால் மாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறது, நம்மளோட சோம்பேறித்தனத்தில் தானே மேக்ஸிமம் இதெல்லாமே வருது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட வேணாம், ஒரு 10 நிமிஷம் போதும். அப்படி நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சோ இல்லை ஒரு ஈவினிங் டைமோ கரெக்டாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம லைஃப்பை ஹெல்த்தியாக நல்லா வந்து கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம காசு சம்பாரித்து எங்கே கொடுக்க போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கா? ஸோ அது அப்படி பண்ணுறத விட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபுட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ பாருங்கள், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, பேபி இல்லாமல் இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியடு, டயபெட்டிஸு, அதுக்கப்புறம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, சுகரு, ப்ரெஷரு, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து இந்த உணவு கலப்படம் ப்ளஸ் வந்து உணவில் வந்து கரெக்டாக எடுத்துக்காமல் இருக்கிறது, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது இதுன்னு தான். ஸோ அதில் ஒரு நல்ல மாற்றம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது நம்ம உமன்ஸாக இருந்து இதை தான் நம்ம தான் வந்து மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? இதை கீப்பப் பண்ணலான்ட்டு இருக்கீங்களா? ஆமாம், உனக்கு வேறு வேலை இல்லைம்மா போமா அப்படின்ட்டு இருக்கிறீங்களா? அப்படின்ட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு, இது எனக்காக பேசலை, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கார்டனிங்லேருந்து. மேக்ஸிமம் அட்லீஸ்ட் பச்சை மிளகானாலும் புரியுதுங்களா, கொஞ்சமாவது ஒரு 0.1% கம்மியாகுதுல்ல கெமிக்கல். ஸோ உங்களோட தரப்பு என்னன்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மேக்கப்லாம் முடிச்சிட்டேன். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு செட்டிங் ஸ்ப்ரேலாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து ஹஸ்பண்டும் நானும் வந்து சேம், அவரும் இந்த மாதிரி லைட்டு பிங்க்கு, ஸோ அதே கலரில் ஒரு ஷர்ட்டும் ஜீனும் போட்டிருந்தாங்க. நான் இந்த ஃப்ராகு போட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணேன். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், ஏன்னா செல்ஃப் க்ரூம் கரெக்டாக இருந்துச்சு, நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து நான் பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணோட மேரேஜ் வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து மொய் வைப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்டு, தாம்பூலம் தட்டு அந்த மாதிரி கொடுக்காம ஒரே ஒரு மரக்கன்று கொடுத்துருந்தாங்க, செடி.
பிளான்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவே பெரிய மாற்றம். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து நான் எல்லாம் இது பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தான் நாங்கள் வந்து வந்தோம். இந்து அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கிளிக் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக இன்னொன்று மாட்டு வண்டியில் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் போகிற மாதிரி இருந்தது. அதுவுமே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு அவளை பார்த்துட்டு ஒரு கங்க்ராஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரிட்டன் வந்துட்டுருக்கோம். எங்கே அப்படின்னா இன்னொரு ஒரு ரூம்மேட்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். அவளுக்கும் மேரேஜ் தான், அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் நாங்குநேரிக்கு போனோம். அங்கே வந்து ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஆட்களை பார்த்தோம் பாருங்கள். வாய்ஸ்லேயே எப்படி தெரியுது பார்த்தீங்களா பூஸ்டப்பு. இவங்க வந்து ரூம்மேட்ஸு, சிஸ்டர்ஸ் மாதிரி. இன்னும் சில பேர் வரேன்னாங்க, பட் வரவே இல்லை. ஆனால் எனக்கு இவங்க 2 பேர்த்த பார்த்து பேசி சிரித்து என்ஜாய் பண்ணதே எவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். வாய்ஸே வந்து முன்னாடி கொடுத்ததுக்கும் இப்போ கொடுத்ததுக்கு எப்படி இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 பேர் எல்லாத்தையும் பார்த்துருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்துன்னு ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போனோம்ல, அங்கே ஒரு சில பேர்த்த பார்த்தேன். அதுவுமே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா பேசிட்டு ஒரு 1 ஹவருக்கு டைம் கிட்டே இருக்கும். நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஹஸ்பண்டோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். மழை வர மாதிரியே இருந்தது. கிளைமேட்லாம் நல்லா இருந்தது. பட் வந்து மழை வரல. போயிட்டு அங்கேயுமே போயிட்டு அப்படியே வந்தாச்சு. சண்டே நாங்கள் பெருசாக வேறு எங்கேயுமே போகலை. இந்த 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வர்றதுக்கே போதும் 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 அப்படின்னு ஆயிடுச்சு. பெருசாக ஒரு பிளானும் இல்லை. பட் அடுத்த சண்டே பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சண்டே மேபி வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து காலை வாரிடுவாங்க. சரி பார்க்கலாம், கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம். முகூர்த்த நாள் வேறையா, கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக்காகவும் இருந்தது. அப்புறம் அங்கங்கே காரை நிப்பாட்டி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே என்னப்பா கார் நிற்கிது அப்படின்னு ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டால் அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ பழக்கமா அனுபவமா அப்படின்னுட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் அழகாக தெரியுதா. நான் இந்த ரூட்டில் வந்து முன்னாடி காலேஜ் படிக்கிற டைம்லலாம் போகும்போது நினைப்பேன், அங்கே தான் இருக்கும் நாகர்கோவில் பக்கத்தில் அந்த அரல்வாய் மொழி அங்கே தான் வந்து போவோமா. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னுட்டே நினச்சிட்டே நான் போவேங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மூமெண்ட். எல்லா மூமெண்ட்டையுமே நம்ம இப்போ இருக்கிற மூமெண்ட்டை அனுபவிச்சுப்போம். நாளைக்கு இதெல்லாம் நினச்சி சிரிச்சுப்போம்ல. ஸோ எல்லாமே ஒரு ஸ்வீட் மூமெண்ட் தான். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஒரு மெமரி. இது வந்து இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டாங்க. சில நேரங்களில் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு உண்டு, அந்த ரோடே போய் திரும்ப மெயின் ரோடு பிடிச்சி போவாங்க. அன்னைக்கு மட்டும் வந்து நான் வீட்டுக்கு நேர் பார்த்தா நம்ம ரோடு தெரியும். ஸோ அங்கே நின்று வந்து பாய் காமிக்கலான்னு வந்து நின்னா சாரு எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. ஒரு பெட்டிக்கடை உண்டு, அங்கே போயிருந்தாங்க போல். ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் இங்கே பாய் சொல்கிறதுக்கு நிற்க, நீங்கள் வரவே இல்லை அப்படின்ட்டு. நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு. சரி, அவர் வர்ற நேரத்துக்கு நம்ம வீடியோ வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்காது. இதை இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும், விலாகில் போட்டே ஆகணுன்ட்டு நானும் வீடியோ எடுத்து வச்ச மணிக்கு நிற்க. ரோட்டில் போகிறவங்களாம் இங்கே ஏன் இப்படி ஒன்று சிலை மாதிரி ஃபோனை வச்சுட்டு நிற்கிதுன்னு பார்க்குற அளவுக்கு வச்சுட்டாருங்க. ஆனால் விடுவேனா, யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, நம்மளோட மென்டாலிட்டி அதானே. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் பண்ணுறத பண்ணியே ஆகுவேன்ட்டு தான் நம்மளோட மென்டாலிட்டியை. ஸோ அப்படியே வந்து நின்றுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க. நம்ம புட்டா பாருங்கள், ஒயிட் கலரில் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் தான் இங்கே நிற்கிறான். ஸோ தோ வராங்கல்ல, அவங்க தான். வீடியோ வந்து பாய் சொல்லிகிட்டே எடுத்ததுனால ஷேக் ஆகிருக்கு. ஸோ தோ போகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக சூப்பராக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நாள் ஆச்சுதுங்க. நான் பொங்கல் டைமில் வச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் அது வளர்ந்த மாதிரி இருந்தது, திரும்ப பட்டுருச்சு. இப்போ மழை சீசனில் எல்லாம் வளர்ந்துட்டு வருது, இது மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தா பிடுங்கிட்டேன். கோவத்தில் பிடுங்கிட்டேன். பிடுங்கி பார்த்தா அதில் 3 கணு வந்து இருந்தது. சரின்ட்டு அதை இன்னொரு இடத்துல முளைக்க வைக்கலான்ட்டு எடுத்து, சரி இதுலையாவது நிறைய இருக்குன்னு பார்த்தா
அதில் வச்சதை விட சின்னதாக தாங்க ஆயிருக்கு. உள்ளேயும் நோண்டி பார்த்தேன், இல்லை. சரின்ட்டு இதை எல்லாமே வந்து நம்ம இன்னொரு இடத்துல முளைக்க வைக்கலான்ட்டு அந்த மேலே உள்ள அந்த தழுத்து வந்திருக்கு இல்லையா, அந்த இலைய அதை வந்து கட் பண்ணிவிட்டு கிழங்க மட்டும் வைக்கலான்ட்டு இன்னொரு இது இருந்துச்சு. இதாவது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா ஒரு சைடு அப்படியே இதுவாகிருச்சிங்க பாருங்கள். காமெடி பண்ணிட்டேன், பெரிய காமெடி. சொதப்பிருச்சு. சரி பரவாயில்லன்ட்டு பார்த்தா அந்த சைடு ஒரு குட்டி கணு இருந்தது. சரி இந்த மூணுத்தையுமே அப்படியே ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம், வந்துடும். மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். இது வந்து நம்ம கிழங்கு போட்டோம்ல, சீனி கிழங்கு. ஸோ அது வந்து நல்லா கொடி மாதிரி படர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து வாட்டர் மெலனுமே நல்லா கொடி விட ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள்லாம் இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வீட்டோட வாசல் சைடில் வந்து மருதாணி செடி வந்து பெருசாக இருந்தது. ஸோ அது பக்கத்தில் சீடெல்லாம் விழுந்து நிறைய செடி விழுந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயிலுக்காக இருக்கட்டும், ஷாம்பூக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஹென்னா லீஃப் வந்து தேவை. ஸோ இந்த ரெண்டு ஹென்னா லீஃப் வந்து மருதாணி செடி வந்து நிற்கிது. அது வந்து இருக்கட்டும், பட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவை தானே அப்படின்ட்டு இதையும் எடுத்து ஊனி வைக்கலான்ட்டு பிடுங்கிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக ஊனி வச்சுருந்தோம்ல, அது வந்து முளைச்சிருந்தது. அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே எடுத்துகிட்டு சட்டுன்னு போகையில் தான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு கவனிக்கல. பார்த்தா அங்கே ஒரு எலி, குட்டி எலி, ரொம்ப குட்டி எலி, பாவமாக இருந்தது. சரி உயிர் எதுவும் இருக்குமான்னு தான் பார்த்தா எறும்பு. அப்புறம் செத்ததையாக தூக்கணுன்ட்டு அப்படியே தூக்கி போட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஊனி வச்சது எல்லாமே முளைச்சிருச்சு. இங்கே பாருங்கள், மக்காச்சோளம்லாம் வந்து ஊனி வச்சுருக்கேன் பாருங்கள். அது எல்லாம் நல்லா முளைச்சிருச்சு. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஊனினேன். 3வது நாளில் நல்லா முளைச்சி வந்திருக்கு. மழைனால நல்லாவே முளைச்சிருக்கு. கடலையுமே ஒரே ஒரு கடலையை சும்மா எடுத்து பார்த்தேன், அதுவும் முளைச்சிருந்தது. அப்புறம் வந்து இது நம்ம பதியம் போட்டோம்ல, அது நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அந்த பக்கம் ஒரு பிளான்ட்டாக வருது, இந்த பக்கம் ஒன்றா வருது. இது ரீசெண்டாக வாங்கி வச்சுருந்தேன் அந்த ரோஜா. அப்புறம் வந்து ஒரு செடியில் இது என்னடா இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனுஷன் மாதிரி, ஆனால் குட்டி பூச்சி மாதிரி இருக்குது. மாங்காய் செடியெல்லாம் நல்லா தழுத்து விட்டுருக்கு. அப்புறம் புதினாவுமே வந்து மண்ணில் வச்சுருந்தோம்ல, தண்ணியில் வச்சது. ஆனால் தண்ணியை விட மண்ணில் வைக்கும்போது அது க்ரோத் வந்து ஸ்டாப் ஆன மாதிரியே இருக்குது. பட் பட்டுலாம் போகலை, கொஞ்சம் லேட் ஆகுமோ என்னமோ. அப்புறம் கொஞ்சம் பூக்கள் எல்லாமே இருந்தது. சரி அதெல்லாம் பறித்து வைக்கலான்ட்டு பறித்து வச்சுட்டு, நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, நாளைக்கு கொஞ்சம் பூ எப்படி இருக்கும், நிறைய மொட்டுக்கள் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் வச்சு சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்து அப்படியே வந்து சும்மா ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி நாள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கிட்டே இருந்தது. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், என்னென்னலாமோ பண்ணுறோம். இதை மட்டும் பண்ணுங்க போதும். கார்டனிங் பண்ணுறது, ஃபிஷ் டேங்க் வச்சு அதை பார்த்துக்கிறது, அப்புறம் வந்து பெட்ஸ் வளர்த்துக்கிறது, அப்புறம் இந்த கலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்குறது. அதாவது இந்த ஃப்ளவர் பாட் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு தண்ணி மாதிரி ஊற்றி ஒரு பவுல்லையோ அதுலேயோ கொப்பரைன்னு சொல்லுவாங்கள்ல, கொப்பரையில் தண்ணி ஊற்றி அப்புறம் வந்து பூக்களை அடுக்கி வைக்கிறது. சாமி முன்னாடிலாம் இருக்கும் ஃப்ளவர் பாட், அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷம் தான், ஆனால் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கார்டனிங், ட்ராவல் கூட முடியாத பட்சத்தில் கார்டனிங் ஈஸியாக முடிக்கலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மழைன்ட்டு நியூஸில் போட்டிருந்தோம் 3 நாள் தொடர்ச்சியாக. இன்றைக்கி மழை வரப்போகுது. கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது. மாதுளப்பழம் வந்து நிறைய மொட்டு வச்சுருந்தாங்க. செர்ரி மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஒரு கிளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு இலை பக்கத்துலேயும் விட்டுருந்தாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10% பூக்கள் வந்து உதிர தான் செய்கிறாங்க. ரொம்ப இல்லை, அது நேச்சுரலாக இல்லை என்னன்ட்டு தெரியல. இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த பூக்கள் எல்லாத்தையுமே வந்து அடுக்கு வச்சுட்டு இருந்தேன். ஸோ
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. எங்களோட ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் கேர் ஆயில், ஆல் இன் ஒன் ஷாம்பு, ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், சோப்ஸுமே ஒரு 10 to 20 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. சன்ஸ்க்ரீன், அலோவேரா ஜெல், சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் நலங்கு மாவு, இந்த மாதிரி நிறைய சூப்பர்ப் இன்க்ரீடியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அமுலி, சரி தூங்கு 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 துக்கு துக்கு துக்கு. கைத்தா 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 தந்துட்டியா? கைத்தா 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 கடிக்காத. கைத்தா தந்துட்டியா? கைத்தா 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 கை 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 இது உன்னோட வாய். கைத்தா கைத்தா கடிக்காத அமுலி, வலிக்கு. கைத்தா கைத்தா கை 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 கைத்தா கைத்தா தா கைத்தா தரமாட்டியா? உன்னோட கை குழந்தையா நீ? உன்னோட பேர் கைத்தா கை கொடு. உனக்கு ஐப்ரோஸ்லாம் அழகாக இருக்கு. அம்புலிக்கு ஐப்ரோஸ்லாம் பாருங்க அழகாக இருக்கு. நீ வந்து
நல்லா ஒயிட் கலரில் உனக்கு ஐப்ரோஸ்லாம் இருக்குது பார்த்தியா? நல்லா பிங்கி மூக்கு லிப்ஸு எல்லாம் இருக்குது. மூக்கு பிடிச்சா கோவம் வருது உனக்கு. சரி.